தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொன்னார். ஓகே, அதிமுகவும் பாஜகவுக்கு அடகு வச்சுட்டாங்க அதிமுக கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு விமர்சனம் பண்ணாலுமே திமுக அளவுக்கு விமர்சனம் பண்ணல. சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு கான்ஃப்ளிக்ட் போயிட்டே இருந்தது. அவருக்கு போக 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 கொஞ்சம் கட்சி ரீதியாகவும் சினிமா படம் ரீதியாகவும் அவருக்கு நிறைய சிக்கல் வந்து. சிக்கல் என்னன்னா, ஜனநாயகன் படத்தை இயக்கிறதுக்கே யாரும் இல்லை, டைரக்டர் யாருமே வரல. அரசியலுக்கு வந்ததுனால இப்போது அப்போ ஆளுங்கட்சியாக இருந்தக்கூடிய டிஎம்கே கவர்மெண்ட், ஓகேவா, அவங்கள்ட்ட ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு எந்த தயாரிப்பாளரும் அவருடைய இந்த ஜனநாயகன் கடைசி படத்தை எடுக்க வரல. அப்படி வந்தவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வினோத் மட்டும்தான். அதுவும் வந்தார், பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்லர் கூட ரிலீஸ் ஆச்சு. அதில் வந்து நிறைய அந்த அரசியல் சார்ந்தது நிறைய வந்து போட்டிருந்தாரு. அதில் இதுக்கு முன்னாடி படங்களில் கூட சிஎம் 2026 அந்த தாவேகா கட்சி கூடிய த்ரிஷா ஆடுற மாதிரி இந்த மாதிரி ஒரு சில சிம்டம்ஸ் நிறைய காட்டிருந்தாரு. சர்க்கார் படத்தில் ஏடிஎம்கேவுடைய அந்த மிக்சி கிரைண்டில் வெளில போடுற மாதிரி இந்த மாதிரி ஒரு அவர் கட்சி வரத்துக்கு முன்னாடி நிறைய அரசியல் சார்ந்த அந்த முதலமைச்சர் சார்ந்த ஒரு நிகழ்வை கொண்டுட்டே வந்துட்டு இருந்தார். இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தப்போ இவர் இந்த ஜனநாயகன் படம் என்னுடைய கடைசி படம்னு சொல்லிட்டு எடுத்தார். அதில் யானை பிளிறது, கட்சியினுடைய சின்னம், அரசியலுக்கு நல்லது பண்ண வாங்கடானா கொலை பண்ணுறதுக்கும் கொள்ளையடிக்கிறதுக்குமா வருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிறைய அரசியல் சார்ந்த நிகழ்வு நிறைய இருந்தது ட்ரெய்லரில். இதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டை நான் சொல்லலை, சென்சார் போர்டு எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இது நடந்திருக்கு. ஓகேவா, அஃபிஷியல் சென்ட்ரல் ஸ்டேட்டு எல்லாருமே ஓகே, இந்த படத்தை நம்ம ஜனவரி 9 ரிலீஸ்ன்னு நினைக்கிறேன், அந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சென்சார் போர்டுலேருந்து பெரிய ஒரு ப்ரெஷர்னால் சென்சார் போர்டை விட ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ப்ரெஷர் வந்து அதில் இது சரியில்லை அது சரியில்லை இதில் மியூட் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆர்மியை பற்றி சொல்லிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டே போயிட்டு இருந்தது. இப்போ கிடைக்கும்ட்டு அது ஒரு சிம்டம்ஸ். சினிமாவில் அவருக்கு பெரிய இது இழப்பு. ஏன்னா அந்த படம் வெளிவந்தால் இன்னும் ஒரு 20-30 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கலாம், இன்னும் மக்கள் மனதில் இருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் சன் நியூஸுக்கு கலைஞர் அந்த பாடல்கள்லாம் கூட விஜய் பாட்டை போடுறதில்லை. இந்த எலெக்ஷன் வரும்போது நிறைய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, நிறைய இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் நடந்துட்டு இருந்தது. சரி, ஓகே, ஜனநாயகன் படம் ரிலீஸ் வரல அப்படின்னு சொன்னால் கரூர் எல்லா கூட்டத்துலேயும் கூட்டம் வருது, எதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் கரூரில் நடக்குது. அதில் ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது. அது யார் எப்படி நடந்திருக்குன்னு உங்கள் போக்கில் விட்டுறேன், நான் அதுவும் சொல்ல. அந்த மாதிரி கூட்டம் நடக்குது. கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்டவங்க உயிரிழக்கிறாங்க. ஓகே, இது உடனே அந்த உயிரிழந்த அடுத்த நிமிஷமே மோடிட்டேருந்து இரங்கல் வருது, அமித்ஷாட்டேருந்து வருது, உள்துறை அமைச்சர் எல்லாத்துலேருந்து வருது. கவர்மெண்ட்டு அப்புறம் படித்து சொன்னடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகேவா, இந்த மாதிரிலாம் நிறைய சிம்டம்ஸ் போயிட்டு இருந்தது. அதில் ஒரு பெரிய அடி விழுந்தது. அதுக்கப்புறம் கூட்டத்தில் 5000 பேர் பங்கு இருக்கணும், 2000 பேர் பங்கு இருக்கணும், 3000 பேர், இதுக்கு அதிகமாக நீங்கள் ஆள விடக்கூடாது, அந்த சாப்பாடு தண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கா, அதுக்கெல்லாம் எல்லாம் இருக்கு, ரெக்யூர்மெண்ட் கரெக்டாக இருக்கா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு குழப்பம். எந்த இடத்துலையும் கடலூர்லேயே கிட்டத்தட்ட 2-3 வாட்டி அவருக்கு அந்த அப்ரூவலே கிடைக்கல போகிறதுக்கு. அப்படி இப்படி எப்படியோ தடுமாறி அவங்களுக்கு அப்படி இப்படி கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சி இந்த மாதிரி கூட்டத்தால் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போலீஸும் எதிராக இருந்தாங்க. ஓகே, போலீஸுங்கிறத விட போலீஸ் கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் இருக்கும்போது அந்த வேறு எதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரி பண்ணதுனால ஒரு சில இடத்துல அவரால் வந்து பொதுக்கூட்டமே போட முடியாத நிலைமை வந்துச்சு. ஓகே, இது ஒரு இன்னல் வந்துதா. இதுக்கப்புறம் அவங்களுடைய ஒய்ஃப், அது வேறு இவருக்கு எவ்வளோ ப்ரெஷராக இருக்கும் பாருங்கள். கூட்டம் நடக்குது, நிறைய நடந்தது, பொதுக்கூட்டம் கட்சி நடத்தணும் அப்படின்னு ஒய்ஃபு வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சிம்டம்ஸ் போச்சு. ஒய்ஃபுக்கு ஒரு சில பங்குகள் வந்து அந்த சொத்து மதிப்பில் கொடுக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு சிம்டம்ஸ். அதெல்லாம் எனக்கு விடுங்க, விஜயே சொன்னார் ஒரு இதில், என்னுடைய குடும்பத்தை நான் பார்த்துப்பேங்க, என்னுடைய தனிப்பட்ட இதை நீங்கள் பயன்படுத்த சொல்ல வேண்டாம், நான் உங்களுக்காக நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்லி கூட்டத்தில் சொல்லி த்ரிஷாவோட ஏதோ ஒரு பார்ட்டியில் வந்து அடுத்தது ஒரு சிம்டம்ஸே நடந்தது. அதிலே வந்து பங்கேற்றாங்க. த்ரிஷாவும் உங்களும் சேம் ட்ரெஸ்ஸு சேம் கிளாத். அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு தில் இருக்குது, எதை வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் அவர்கிட்ட இருந்தது. ஓகேவா, நான் இவ்வளவும் சொல்கிறேன் அப்படின்னா ஒருத்தவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம இந்த வெற்றியை மட்டும் பார்க்கக்கூடாது. புரியுதா, இந்த வெற்றியை மட்டும் பார்க்கக்கூடாது, இதுலேருந்து எவ்வளோ பட்டு படத்துலேருந்து, வினோத்துலேருந்து, கரூர் சம்பவம்லேருந்து, பொதுக்கூட்டத்துலேருந்து, த்ரிஷாலேருந்து, அவருடைய அந்த ஒய்ஃபு அந்த டைவர்ஸ்லேருந்து, இதுலேருந்து எடுத்துக்கிட்டே போகலாம். அவ்வளோக்கு கஷ்டப்பட்டுருக்காரு. கிட்டத்தட்ட நிறைய இடத்துல பொதுக்கூட்டத்துக்கு அப்ரூவலே கிடைக்கல. ஓகே, இதை பற்றி ஏடிஎம்கே சொன்னாங்க, டிஎம்கே எவ்வளவோ ப்ரெஷர் கொடுத்தாங்க. இவர் 2 தொகுதியிலையும் ஜெயிக்க மாட்டார், ஒரு தொகுதியிலையும் ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு நிறைய சொன்னாங்க. அதெல்லாம் அவர் காதிலே எடுத்துக்கல. நல்லாவே பண்ணியிருந்தாங்க.
நிறைய பொதுக்கூட்டங்கள் ஒரு சில இடங்களில் ஏதோ தட்டு தடுமாறி அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சி இவ்வளோ தொகுதி பெற்றிருந்ததே பெரிய ஒரு சாதனை தான். அவ்வளோக்கு கஷ்டப்பட்டிருக்காரு. கஷ்டப்பட்டதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக கிடைச்சிருக்கு. உங்களுடைய கருத்து என்ன? தாவேகா ஆட்சி பிடிக்கிறதுக்காக எந்த கூட்டணி உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எக்ஸ்ட்ரா நிறையலாம் இருக்குது. அதை நான் வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து போடுறேன். கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.